Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் மெட்டீரியல் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பேக்கேஜிங் மெட்டீரியல் பத்தின ஒரு காமனான டவுட் இருக்கும். பேக்கேஜிங் மெட்டீரியல் செல்லரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்களா இல்ல நம்ம வாங்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். எந்த பிளாட்ஃபார்ம்லயும் பேக்கேஜிங் மெட்டீரியலை அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நமக்கான ப்ராடக்ட் மெட்டீரியலை நம்ம தான் வாங்கிக்கணும். என்னென்ன ப்ராடக்ட் என்ன மாதிரி சைசஸ்ல இருக்குன்னு பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல நம்ம வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன் லிஸ்டிங்க்கு முன்னாடி பேக்கேஜிங் மெட்டீரியலை பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே லிஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லிஸ்டிங் பண்ண அன்னைக்கே ஆர்டர் ப்ராசஸ் ஆகலாம். மேபி நெக்ஸ்ட் டே கூட உங்களுக்கு ஆர்டர் வரலாம். அந்த மாதிரி டைம்ல உங்க கையில பேக்கேஜிங் மெட்டீரியலோ எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க அதை பேக் பண்ணி அனுப்பும்போது ரொம்பவே சிரமப்படுவீங்க. ஸோ எப்பவுமே லிஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன பிளாட்ஃபார்ம்ல செல்லிங் பண்ண போறோம், என்ன ப்ராடக்ட்டை செல்லிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரியான பேக்கேஜிங் மெட்டீரியல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஆர்டர் ப்ராசஸ் பண்ணும்போது எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இருக்காது. அதை பத்தின டீட்டெயில் வீடியோவை இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி யூஸ் பண்ணா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ அமேசான்ல செல்லிங் பண்றோம்னா பேக்கேஜிங் மெட்டீரியல் அமேசான் பிராண்டட் போட்டதை வாங்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. இப்போ அமேசான்ல பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் மெட்டீரியல் அவங்களோடதை தான் நம்ம யூஸ் பண்ணணும், அவங்க பிராண்டட் நேம் போட்ட அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்ன்ற எந்த ஒரு ரூலும் கிடையாது. நார்மலா இருக்கக்கூடிய நீங்க பேக்கேஜிங் மெட்டீரியலே நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நார்மல் டேம்பர் ஃப்ரூட் கவர்ல இது நல்லாவே நல்ல பேஸ்ட் ஆகக்கூடிய ஒரு இதுதான். ஒன்ஸ் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ஃபுல்லா கிழிச்சா மட்டும்தான் இதை ஓபன் பண்ண முடியும். இதுக்குள்ள நீங்க அந்த இது கொரியருக்கு அட்ரஸ் வைப்பீங்க இல்லையா, அந்த அட்ரஸ் நீங்க உள்ள வச்சுட்டு அதுக்கும் ஒரு இது இருக்கும். என்னதான் இருந்தாலும் அதுக்கு மேல ஒரு செல்லோ டேப்ஸ் நீங்க ஒட்டுற மாதிரி இருக்கும். பேக் பண்ணிட்டு அதை பத்தியும் உங்களுக்கு டீட்டெயிலா இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி டேம்பர் ஃப்ரூட் டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல அவைலபிளா இருக்கும். நீங்க உங்களுக்கு என்ன ப்ராடக்டை வைக்கிற மாதிரியான இது வேணும்னு சொல்லிட்டு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டா பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களோட பேக்கேஜிங் மெட்டீரியலை பக்காவா அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி டேம்பர் ஃப்ரூட் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அமேசான் பிராண்டட் நேம் போட்ட செல்லோ டேப்ஸையும் நீங்க பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்கிக்கலாம், செல்லோ டேப்ஸும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன ப்ராடக்ட் செல்லிங் பண்றோமோ டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கு. இப்போ சப்போஸ் நீங்க பாக்ஸ்ல அனுப்பணும் அப்படிங்கும்போது அதை நீங்க ரெயின் சீசன்ல கவர்ல வைக்கணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய, அதாவது 16x14 14x16 சம்திங் இருக்கும். அந்த மாதிரி பேக்கேஜிங் மெட்டீரியல் நீங்க அனுப்பும்போது அந்த சைஸுக்கு அமேசான் பிராண்டட்ல கிடைக்கல. அப்ப நீங்க நார்மலா இந்த மாதிரி டேம்பர் ஃப்ரூட் கவரே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மீஷோவை பொறுத்த அளவுல இந்த மாதிரி பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் இப்ப வந்திருக்கு. ஸ்டார்டிங்ல நார்மல் நம்ம டேம்பர் ஃப்ரூட் கவர்ல தான் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். அப்ப அதுல என்ன ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி சேஃப்டி கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நாம கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்டா வாங்கி கஸ்டமருக்கு செல்லிங் பண்ணுவோம். இன்கேஸ் அது டேமேஜ் ஆகி வருது, இல்ல ராங் ரிட்டர்ன் ஆகி வருது, கொரியர் ரிட்டர்ன்ஸ் ஆகி வருது, நம்ம ப்ராடக்ட் மிஸ் ஆகி வருதுங்கும் போது ரிட்டர்ன் வர ப்ராடக்டை சேஃப்டி கிளைம்ஸ் பண்ண முடியாத ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்ப சேஃப்டி கிளைம்ஸை அக்செப்ட் பண்றதுக்காக இந்த ஒரு டேம்பர் ஃப்ரூட் கவர்ஸை அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இது அமேசான்லயுமே அமேசான் நார்மலா பையர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இதுலயுமே கிடைக்குது. அதுல வாங்கும்போது என்ன ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு QR கோடை அவங்க தெரியுதா, இந்த மாதிரி ஒரு QR கோட் நீங்க ஸ்கேன் பண்ண முடியல. ஸோ மீஷோலயே நீங்க செல்லரா ரெஜிஸ்டர் பண்ண உடனே அந்த போர்ட்டல் மூலமாவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பதான் ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி QR கோடை நீங்க அதுல ஸ்கேன் பண்ண உடனே இங்க இது ஸ்கேன் ஆயிடும். ஸோ நீங்க இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா சேஃப்டி கிளைம்ஸ் நீங்க பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒன்ஸ் ஆர்டரை நீங்க டெலிவரி பாய் கிட்ட கொடுக்கும் போதும் இதை ஸ்கேன் பண்ணணும். ரிட்டர்ன்ஸ் வரும்போதும் இந்த QR கோடோட அது மேட்ச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரக்கூடியது உங்களுக்கு இனிஷியேட் பண்ணிடுவாங்க, இந்த பொருள் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னு. ஸோ OTP ஷேர் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அது ஸ்கேன் ஆகணும். இன்கேஸ் ஸ்கேன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் அவங்கள்ட்ட அக்செப்ட் பண்ணக்கூடாது. டெலிவரி பாய்கிட்டே நீங்கள் கொடுத்துடலாம். உங்களோட QR கோடு மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு மீஷோவை பொறுத்தளவு நீங்கள் இது வாங்கினாதான் உங்களுக்கு வந்து சேஃப்டி. அமேசானை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்காது. இந்த மாதிரி செல்லோடேப்ஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு மீஷோவில் வந்து மோஸ்ட்டாக கவர்லேயே பேக் பண்ணுங்கள். ஸ்மால் ஐட்டம்ஸே வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து காட்டன் பாக்ஸில் தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செல்லோ டேப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து QR கோடு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒட்ட முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மல் டேம் இந்த மாதிரி கவர்ஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்கல்ல, இதை வந்து சைடில் வந்துட்டு இந்த நம்பர் வந்துட்டு போயிடாமல் கட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் மேலே நீங்கள் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த QR கோடை அந்த ப்ராடக்ட்டுக்காக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இஷ்யூ வராது. ஏன்னா சம்டைம் வந்து நம்ம பெரிய பாக்ஸில் நம்ம அனுப்புவோம், அதுக்கேற்ற மாதிரியான சைஸஸ் நம்ம கிடைக்கல. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி செல்லோ டேப்ஸ் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் மூலமாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி செல்லோ டேப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து அவங்களோட இதில் தான் வாங்கணும் அப்படின்ற ரூல்ஸ் இருக்குது. லேபிள்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அமேசானில் அப்படி எந்த ஒரு ரூலும் இல்லை. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து அமேசானில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் செல்லிங் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி வந்து ஹேண்ட்லிங் பண்ணணும் எல்லாத்தையும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அமேசானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செல்லோ டேப்ஸ் வந்து இருக்கும். ஸோ காட்டன் பாக்ஸில் வந்துட்டு என்ன மாதிரி வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டன் பாக்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நார்மல் பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்க, கண்டினியூஸாக அந்த ப்ராடக்ட் தான் செல்லிங் ஆகும் அப்படின்றது நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கலாம். அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸில் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஷேப்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம காட்டன் பாக்ஸ் ரெடி பண்ணும்போது நமக்கு வந்து அதுக்கே வந்து பேக்கேஜிங் மெட்டீரியலுக்கே நமக்கு வந்து நிறைய காஸ்ட் வந்து செலவாயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஐடியாவை வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது உங்களுக்கு வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு அதை அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க எங்ககிட்டயே வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட கான்டாக்ட் நம்பர் தரேன். உங்களுக்கு ஹோல்சேலா வந்துட்டு பேக்கேஜிங் மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதை வந்து நீங்க கால் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். என்கிட்ட ST கொரியர்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வீட்டுக்கே வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் வந்துடும். இப்போ நான் வந்து அந்த இதை வந்து இந்த வீடியோல ஷேர் பண்றேன், பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ். இந்த மாதிரி லென்த் அண்ட் வித் பர்டிகுலர் சைஸில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். உடனே வந்துட்டு அவங்க வந்து ஆனால் வந்து மினிமமே பார்த்தீங்கன்னா 50 to 100 குவான்டிட்டி வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரியே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு ஒரு குவான்டிட்டியில் நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்குறது மூலமாக உங்களோட பேக்கேஜிங் காஸ்ட்டையுமே வந்து நீங்கள் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இதை எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய சைஸில் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் தான் வந்து நான் வந்து உங்களுக்கு பேக் பண்ணி காட்ட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்கேஜிங் மெட்டீரியலை சூஸ் பண்ணும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸில் ப்ராடக்டை வந்து நீங்கள் கொண்டுட்டு வந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் சைஸ் சூஸ் பண்ணும்போது அதுக்குன்னே நம்ம வந்து நிறைய காசு செலவு பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிலேட்டடான இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்டுங்கும் போது இப்போ 2 ஃப்ளே 5 ஃப்ளே 3 ஃப்ளே இந்த மாதிரி வந்து சைஸஸில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது வந்து திக்னஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த திக்னஸ் டிஃப்ரென்ஸில் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஒரே பேக்கேஜிங் மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கும்போது மூலமாக உங்களுக்கு வந்து மணி சேவ் பண்ண முடியும். அதை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஷேப்ஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் பேக் பண்ணுறது மூலமாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பேக்கேஜிங் பண்ணி அனுப்பணும். இது வந்து என்னோட சாய்ஸஸில் நான் சொன்னது. உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ உங்களுக்கான சாய்ஸஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணதை வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் வந்து 3 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம் வந்து நம்ம வந்து பேக் பண்ணி கொரியர் கவர்ஸ்லேயும் வந்து அனுப்புவோம். அந்த மாதிரி
டைமில் வந்துட்டு இந்த ரெயின் சீசனில் என்னதான் காட்டன் பாக்ஸில் ரேப் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தாலும் கொரியர் கவர்லேயும் வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து இது பேக் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் வந்து பேக் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு அனுப்புகிறோம். ஸோ வந்துட்டு இது நீட்டாகவும் இருக்குல்ல. நார்மலாக நம்ம வந்து அந்த சைஸுக்கு வாங்கினாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இப்படி கட் பண்ணுன்றது மூலமாகவும் எக்ஸாக்டாக அதே மாதிரியே கொண்டு வர முடியும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். மூலமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். என்ன மாதிரி பேக்கேஜிங் மெட்டீரியலை சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி சூஸ் பண்ணால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து மணியை வந்து நிறைய இதில் போட்டு ஸ்பெண்ட் பண்ணாமல் கம்மியான பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஐடியா பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு நியர்பை வந்து மேனுஃபேக்சரர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் பர்டிகுலர் சைஸஸில் வந்துட்டு ஒரே மாதிரி காட்டன் பாக்ஸ் வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து கவருக்குள்ளே தான் ஒரு பொருளை வச்சு அனுப்ப போகிறீங்க. ஆனால் வந்து அதுக்கு வந்துட்டு கார்ட்போர்ட் பாக்ஸ் ரேப் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நார்மலாக நீங்கள் காயிலாங்கடையிலேயே போயிட்டு நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் பாக்ஸ் மெட்டீரியல்ஸை வாங்கிட்டு வந்து நீங்கள் அதுக்குள்ளே ரேப் பண்ணி கவர்ஸில் வச்சுருங்க. ஸோ வந்துட்டு அது மூலமாக வந்துட்டு இன்னும் உங்களுக்கு வந்து மணி வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்லோ டேப்ஸ்லேருந்து பேக்கேஜிங் மெட்டீரியல் எல்லாத்தையும் லிஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் வந்துருச்சு, பேக்கேஜிங் மெட்டீரியலே இல்லை, அவங்களால நியர்பையும் வாங்கக்கூடியதுக்கான இது சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இல்லாதனால ரொம்பவே கஷ்டப்பட்டதாக சொன்னாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் பக்காவாக ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட லிஸ்டிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இன்னும் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பப்புள் ரேப்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சம் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் டாய்ஸ் கேட்டகரியை சூஸ் பண்ணுறீங்க, இல்லை கிளாஸ் ஐட்டம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் ரேப் பண்ணி அனுப்பணும். ஸோ ரேப்பர்ஸ் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. பேப்பர், இந்த நியூஸ் பேப்பர்ஸ் ரேப் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீட்டாக வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரியான அந்த இது, அதாவது திக்னஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். 2 ப்ளே, 3 ப்ளே, 4 ப்ளே, 5 ப்ளே அப்படிங்கும்போது அதுக்கு வந்து காஸ்ட்டு டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி செல்லிங் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கேயுமே நியர்பை மேனுஃபேக்சரர் கிடைக்கல, எங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியல, எனக்கு இந்த இது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.